குர்ஆனிலையும் ஹதீஸிலையும் நேரடியாக தடுக்கப்பட்டத ஷைத்தான் மனசுல அது என்னவாக காட்ட முயற்சிப்பான். தம்பி, ரெண்டு விஷயத்துல கவனமா இருந்துக்க. ஹராம், அதாவது ஹலாலான விஷயத்தை நம்மளுக்கு ஹராமாக்குறதுக்கு என்ன கிடையாது, ரைட்ஸ் கிடையாது. அல்லாஹுவும் அல்லாஹுவின் தூதரும் தான் அதனுடைய விஷயத்த சொல்லுவாங்க. சரி, ஒரு ஹராம் இருக்கு, நான் அந்த ஹராம தவிர்த்துக்கதான் பார்க்கணுமே தவிர அதை போய்கிட்டு சொல்லு, நீயே சொல்லிருக்கோம். இன்னைக்கு நான் சிம்பிளா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேனே. ஆண்கள் கரண்டை காலுக்கு கீழே ஆடை அணியக்கூடாது. இப்ப ஷைத்தான் எப்படி தெரியும் போடுவான், நீ அணிஞ்சா என்ன ஆயிரப்போகுது, ஷைத்தான் உள்ளத்துல போடுறது. இது போய் ஹராமா இருந்து இதனால என்ன கிடைக்க போகுது, உனக்கு விருப்பம், நீ கரண்டை காலுக்கு கீழே ஆர்டர் போடுற. இப்படிதான் ஷைத்தான் உள்ளத்துல போடுவான். போட்டு ஒரு கட்டத்துல எப்படி கொண்டு வருவான், இதெல்லாம் ஹலால் மாதிரி நம்மளை பேச வச்சிருவான். தம்பி, நான் சொல்லவா, அல்லாஹ் பாதுகாக்கணும். சில மக்கள் தங்களுடைய சுய அறிவை மார்க்கத்துக்குள்ள புகுத்துறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. எக்காரணம் கொண்டும் என்னுடைய சுய அறிவை ஷரியாத்துக்குள்ள என்ன செய்யக்கூடாதுமா, நானு என்னுடைய கடமை என்ன, அல்லாஹ் சொன்னது, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது, அவ்வளவுதான். அதை நான் ஏத்துக்கிட்டேன். தம்பி, ரெண்டு விஷயம் இருக்கு. ஹராம செய்யறதுன்னு ஒன்று இருக்கு, இன்னொன்னு ஹராமை ஹலாலாக நினைக்கிறது, அதை ஹலாலாக ஆக்க முயற்சி பண்றது இருக்குல்ல. இது ஷைத்தானுடைய பெரிய சூழ்ச்சி. மார்க்கத்துல ஹராம் என்றால் ஹராம், ஹலால் என்றால் ஹலால். நான் ஹலால ஹராமாக்கவும் நினைக்க மாட்டேன், ஹராமை ஹலாலாக்கவும். உதாரணமா சில உணவு எடுத்துக்கோங்களேன். சிலர்லாம் என்ன செய்யறாங்கன்னா, தெரியாம சில உணவை அவங்களுக்கு பிரியப்படல, அவங்க விருப்பப்படலைன்னா அது அவர்கள் தவிர்த்துக்கலாம். யாரையும் இஸ்லாம் இந்த உணவை நீ சாப்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லி கட்டாயம். ஆனால் அம்மாடி இத போய் சாப்பிடுறீங்க, இதெல்லாம் ஹராம் ஆச்சு, அஸ்தக்ஃபிருல்லாஹ். தம்பி, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுவான், அல்லாஹ் அதினலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி கொடுத்தேனா, நான் ஹாதா ஹலாலு வ ஹாதா ஹராமுன், இது ஹலால் இது ஹராம் நீங்களாக டிக்ளேர் பண்ணிக்குவீங்களா? குர்ஆன்ல அல்லாஹ் கேட்கிறான் தங்கம். அல்லாஹ் சொல்றான், நீங்களாக உங்க விருப்பத்துக்கு தக்கவாறு ஒன்னு ஹலாலுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? நீங்களாக உங்க விருப்பத்துக்கு தக்கவாறு உன்னை ஹராமுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அல்லாஹ் அதினலக்கும், நான் உங்களுக்கு அப்படி உங்களுக்கு அனுமதி கொடுத்தேனா கேட்கிறான் அல்லாஹ். என் அடியார்கள், உங்களுடைய வேலை என்ன தெரியுமா, நான் ஹலால் என்று சொன்னதை ஹலாலாக ஏத்துக்கணும். ஈமான்ங்கிறது நம்ம என்ன தெரியுமா நினைச்சிருக்கிறோம், நான் தான் அல்லாஹ் ஒருவன் தான் இறைவன் நம்பியிருக்கிறேன்ல, அது மட்டும் இல்லை ஈமான். அல்லாஹுவின் சட்டங்களை உள்ளபடியே உளப்பூர்வமாக ஏத்துக்கிறது. ஷரியத்துக்கு தான்